ஹலோ எவ்ரிவன், குட் மார்னிங். வெல்கம் டு வாவ் மண்மனம். வாங்க இன்றைக்கி ஒரு குட்டி ஹார்வெஸ்ட் பார்க்கலாம். வழக்கம் போல் நம்ம வெண்டைக்காய் என்னை வந்து பறிச்சுக்கோ, நான் ரெடியாக இருக்கேங்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ அவங்களும் எல்லாத்தையும் பறிச்சுக்கலாம். இன்றைக்கி கரெக்டான ஸ்டேஜில் எல்லாருமே வந்து வளர்ந்துருக்காங்க. ஸோ எல்லாத்தையுமே நம்ம எடுத்துக்கலாம். இவங்களுக்கு வந்து பட்டர் மில்க்கு இல்லைன்னா வந்து வேப்பெண்ணெல்லாம் கொஞ்சம் தெளிக்க வேண்டியிருக்கு. தெளித்தா தான் கொஞ்சம் நல்லா இருப்பாங்க. மழை அப்பப்போ பெஞ்சிட்டு இருக்கிறதுனால நமக்கு வந்து ஏதாவது சட்டுன்னு பூச்சி அதெல்லாம் வந்துடுது. அதனால் அப்பப்போ வந்து நம்ம வந்து பட்டர் மில்க் அப்படி இல்லைன்னா வேப்பெண்ணெய், அதுக்கும் அவங்க சரிப்பட்டு வரல அப்படின்னா இந்த கார்லிக் சில்லி எல்லாம் கிரைண்ட் பண்ணி ஒரு ஃபெர்டிலைசர் ரெடி பண்ணி தெளிக்கணும். ஸோ எல்லாத்தையுமே பறிச்சாச்சு. அவ்வளோதான். இன்றைக்கி கொஞ்சம் 10 கிட்ட வெண்டைக்காய் நமக்கு கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் இவங்க சீனி அவரைக்காவையும் கொஞ்சம் பறிச்சுக்கலாம். இவங்களோட குட்டி நாற்றெல்லாம் ரெடி ஆகிட்டுருக்கு. அவங்களாம் வந்தது இவங்க பக்கத்தில் வந்து நட்டு வைக்கணும். சீனி அவரைக்காயில் வந்து பொரியல், கூட்டு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. அதுவும் கொஞ்சம் பிஞ்சாக இது பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கு. அப்புறம் கொஞ்சம் கத்திரிக்காய் இருக்காங்க, அவங்கள இப்போ பறிச்சுக்கலாம். இவங்களை இப்போ பறிக்காமல் விட்டால் அவ்வளோதான், பூச்சியாக இருப்பாங்க. ஸோ இதுங்களே கட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஸோ இங்கே இருக்கிறவங்களையும் எடுத்துக்கலாம். ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால கத்திரிக்கோல் வச்சு கட் பண்ணிக்கலாம். பர்பிள் கத்திரிக்காய் தான் நிறையா செடி இருக்குது. ஒரே ஒரு பச்சை கலர் கத்திரிக்காய் தான் இருக்குது. ஸோ பார்க்கணும், அதுக்கடுத்து இந்த வெள்ளை கத்திரிக்காய்லாம் வைக்கணும். நம்ம சீட்ஸ் போட்ட கேப்சிகம், பாவக்காய் இதெல்லாம் வளர்ந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ ஒரு வாரத்துக்கு அவங்களும் கொஞ்சம் நல்லா கிடைப்பாங்க. பச்சை மிளகாவையும் பறிச்சுக்கலாம். இது காந்தாரி சில்லியா இல்லை நார்மல் சில்லியான்னு தெரியல. இதை மட்டும் தனியாக ஒரு தடவை யூஸ் பண்ணி பார்க்கணும் எவ்வளோ காரம் இருக்குது அப்படின்னு. ஏன்னா குட்டி குட்டியாகவே வந்து இதாகிடுறாங்க. அப்போ அது காந்தாரி சில்லியாக இருக்கிறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது. பார்ப்போம். அவ்வளோதான். இன்றைக்கி நம்மளோட ஹார்வெஸ்ட் இவ்வளோ தான். கொஞ்சமாக இருக்கிற அவரைக்காவையும் பறிச்சுக்கலாம். தேங்க்யூ.